ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னி அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிக்கிறேன்னு சொன்ன மாட்டோம் ஆயிஷா மகளிர் அரங்கத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆதார் முகாம்ல தான் நிக்கிறோம். அந்த ஆதார் முகாம் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில இந்த கூட்டத்தின் ஒரு வார காலத்திற்கு அதை விரிவுபடுத்திருக்காரு நமக்கு தகவல் தருகிறார் நம்ம முன்னாள் சேர்மனும் அதிரை திமுக நகர மேற்கு பகுதி செயலாளருமான எஸ்.எச். அஸ்லாம் அவர்கள். வாங்க அவர்கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இப்போ இது 24ஆம் தேதி நடைபெற்ற முகாம் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்தது நம்ம தெரியும். இருந்த போதிலும் இந்த கூட்டத்தின் காரணமாக இன்னும் ஒரு வார காலத்திற்கு நீங்க எத்தனை மணி இருப்பதாக நமக்கு தகவல் இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 24ஆம் தேதி ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இடையில கிறிஸ்துமஸ், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செட் டவுன் 3 நாள் நிறுத்தியாச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா மக்கள் தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறதுனால இதை தொடர்ந்து நடத்தணுங்கிறதுனால அந்த தலைமை அஞ்சல் அலுவலர்கிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரமா 10 நாளா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக பிரத்யேகமா நாங்க ஒரு பணியாளரை நியமிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 750 ரூபா சம்பளம் நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளையிலிருந்து சம்பளம் கொடுத்து வரக்கூடியவங்களுக்கு படிவத்தை கரெக்டா எழுதி கொடுத்து யாருக்கும் தாமதமாகாம தப்பு இல்லாம எழுதி கொடுக்கறதுக்காக ஆமா ஒரு நபரை நம்ம நியமிச்சிருக்கோம். அந்த இவங்களை நம்ம தனியா அவங்களுக்கு தனி சம்பளம் இது போஸ்ட் ஆபீஸ்ல கொடுக்கல, நம்ம நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளையில இருந்து கொடுக்குறோம். எதுக்குன்னு கேட்டா வரக்கூடிய மக்கள் ஒரு தவறா எழுதிடவோ இல்ல ஆண்கள் என்று எழுதாமலோ இருக்கிறதுக்காக நம்ம அவங்கள பெண்களே இருக்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு டேபிள் போட்டு அதை வரிசைப்படுத்தி நீங்க அவங்கள ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட அடுத்த வரிசைக்கு போயிடணும். 2 இடத்துல இது பண்றாங்க. அந்த கம்ப்யூட்டரை வச்சு போட்டோ எடுக்கிறதெல்லாம் அதுல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியா சேர் போட்டு அங்க போடுறவங்க அங்கேயும் இங்க போடுறவங்க இங்கேங்கிற மாதிரி தனியா பண்ணிடுவோம். இது முழுக்க முழுக்க மக்கள் சேவை தவிர இதுல ஒண்ணு ஆதாய நோக்கம் எதுவும் கிடையாது. நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளைன்னா நாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏறத்தாழ அவங்களுக்கு ஒரு 750 ரூபா சம்பளம், மற்ற இதர செலவுகள் ஒரு 500-600 ரூபா செலவு பண்ணி ஒரு நாளைக்கு நெருக்கி ஒரு 1500 ரூபா அறக்கட்டளை மூலியமாக செலவு பண்ணி மக்களுக்கு பணி செஞ்சுட்டு இருக்கோம். இதற்காக மக்கள் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு துவா செய்யணும். அதுதான், வேற ஒண்ணு இல்ல. இதை நாங்க நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளை மூலமாக மக்கள் சேவை செய்யணுங்கிறத அதிரை நிழல் வழியாக இந்த செய்தியை பரப்போம். இதுல இன்னைக்கு இந்த அதிரை நிழல் என்ன அதன் மூலமா சொல்லணும்னு சொன்னா இதை தொடர்ந்து நடத்துறதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கோம். சில பேர் 31ஆம் தேதியோட இது முடிஞ்சிடும் நினைச்சிருப்பாங்க, இந்த வருஷ கடைசியோட. இல்ல, இது நாளைக்கு நியூ இயரா இருந்தாலும் கூட நாளைக்கு இந்த முகாம் நடைபெறுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அவங்கள்ட்ட கேட்டுட்டோம், நாளைக்கு வேலைக்கு வரேன்ட்டாங்க. அது மாதிரி தலைமை அஞ்சலகத்திலே நாங்க சொல்லிட்டோம், தொடர்ந்து இன்னொரு 10 நாளைக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் நாங்க கன்சிடர் பண்ணிட்டு சொல்றேன்னு இருக்காங்க. கண்டிப்பா அது தொடர்ந்து நடக்கும். ஏன்னா மக்களுக்காக உள்ளதானங்கிறதுனால தொடர்ந்து நடக்கும். இந்த செய்தி அதிரை நிழல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அதிரை நிழலுக்கு இருக்கு. அவங்களுக்கு இந்த அதிரை நிழலுக்கும் இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு வாலண்டியர்ஸ் சில பேர் ஒத்துழைப்பு இருக்கிறாங்க. அதுல எங்களுடைய திமுகவுடைய அவைத்தலைவர் உமர் தம்பி மறைச்சா காலையிலேயே டோக்கன்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அவர் பேரனையும் நியமிச்சிட்டு போயிடறாப்ல. எங்க அந்த திமுகவுடைய பொறுப்பு குழு உறுப்பினர் அவர் யூசுப் காக்கா அவர்கள் தொடர்ந்து வர்றாங்க. இது நாங்க ஒரு 3 பேர் நின்று செஞ்சுட்டு இருக்கோம். மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாத அளவுக்கு ஃபேன் வசதி மற்ற எல்லாமே இங்க பாத்ரூம் போனோமா அப்படியே எங்கேயே பாத்ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. மற்ற இடங்கள்ல இல்லாத வசதியை இங்க நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளை மூலமா மக்களுக்கு பொதுமக்களுக்கு சிறப்பா முகாம் சிறப்பா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இது இது அல்லாஹ்வுக்காக செய்யறதுதான். வேற ஒண்ணு நம்ம யாரும் நம்ம போலன வாழ்த்தணுங்கிறதெல்லாம் இல்ல. இது மக்கள் பயன்பெறணும். இதை தொடர்ந்து மக்கள் இந்த முகாமை பயன்படுத்தி அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளணும். அதான், நன்றி. இந்த முகாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. மைசாலைகள் நடக்குது. இந்த கட்டாத இந்த சிறுபான்முடைய ஏடிஎம் சிறுபான்முடைய நகர தலைவர்னா மேலத்தூர். ஆமா, நான் மேலத்தூர். ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. சிரமங்கள் இல்லை. இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க.
அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் வந்து போயிட்டு தான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உங்களை பாக்குறோம். ஆனா வந்துட்டு தான் இருக்கேன். எப்படி நீங்க வந்து அங்க இருந்து ஆளுங்களை கூட்டு வரீங்களா? இல்ல இல்ல, நான் ஹெல்ப் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி போங்க, எல்லாம் அங்க நல்ல முறையில் செய்யறாங்க போறாங்க. அசல் வந்து என் ஃப்ரெண்டு தான், ஈஸு போய் என் சொந்தக்காரன், அப்படி எல்லாருமே அட்வைஸ் பண்றேன் நானு. சரி. எல்லாம் நல்லபடியா நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அம்மா எங்க இருந்து வர்றீங்க? உங்களை பேரை அறிமுகப்படுத்திக்கங்க. வண்டிப்பேட்டையில இருந்து வர்றேன். பேர் மாலதி. மாலதி அம்மா. ஆதார் கார்டு எடுக்க வந்தா முகாம் நல்லபடியா நடக்குது. ஆ, இந்த எடுக்க போறோம் நாங்க. சரிங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் இங்க நடக்கிற முகாம் நடக்கிறது பத்தி? முகாம் போட்டு அலௌன்ஸ் பண்ணாங்க, சரி அதை கேட்டுட்டு நாங்க வந்தோம். சரி இந்த எடுக்க போறோம். சரி.